வணக்கம். நேற்று நம்ம வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தோம். மார்க்கெட் கரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு, கவுண்டர் ட்ரெண்டு தான், கீழேருந்து மேலே ஏறினதுக்கு கவுண்டர் ட்ரெண்டு தான் போகுது. எப்பயுமே அடிக்கடி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் வேணும். இந்த தர இந்தியா பாகிஸ்தான் சண்டை இதுதான் காரணம், ரைட்? பேசிக்லி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகணும். கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம நேற்றோட வீடியோ நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், அதில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் கவுண்டர் ட்ரெண்டில் இருக்குது. எப்போ வேணாலும் அப்சைட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். கவுண்டர் ட்ரெண்டில் அப்சைடில் இருக்குது. ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்ட், ரைட்? அண்ட் தூக்குன்றது தலைவர் இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு that India and Pakistan has agreed for immediate ceasefire. அடிக்க வேண்டியதுலாம் அடிச்சாச்சு, ரைட்? அண்ட் இந்தியா கடைசி நேரத்தில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இந்தியா இஸ் அட்டாக் க்ளோஸ் டு அபவுட் 4 ஏர்போர்ட்ஸ் அஃபிஷியலாக. இன்னும் ஒரு 4 or 5 ஏர்போர்ட்ஸை அடித்து நாசம் பண்ணியிருக்கிறதாக ஒரு பரவலான ஒரு பேச்சு. இதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குட். அப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கனால் மண்டே இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ தூக்கும், ரைட்? ஸோ ட்ரெண்டு கவுண்டர் ட்ரெண்டுன்றது we were very clear. அண்ட் டெக்னிக்கல் சார்ட்டில் we can understand மார்க்கெட் இப்படி தான் போகும். ஸோ இதற்கான செய்திகள் தான் வரும். இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சீஸ்ஃபயர் வந்தனால மார்க்கெட் தூக்குச்சுன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சனால மார்க்கெட் தூக்குது. நியூஸ் அந்த இடத்துல வர வேண்டிய ஒரு அவ்வளோதான், பாசிட்டிவ் நியூஸ் வர வேண்டியது. சரி, இது எல்லாமே ஒரு அசம்ஷனில் ட்ரம்ப்போட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல்லேருந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் நெய்தர் இந்தியா ஹஸ் கன்ஃபார்ம் நார் பாகிஸ்தான் ஹஸ் கன்ஃபார்ம். பட் பாகிஸ்தான் இன்னைக்கு மத்தியானம் இந்தியாவுக்கு ஹாட்லைனில் தே கால்ட் அப், தயவு செஞ்சு நம்ம உட்காந்து பேசலாம், வி நீட் அ மீட்டிங்ன்றது அனௌன்ஸ் பண்ணதாக இது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ வீல் ஹோப் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அக்ரி. இதுக்கு நடுப்புற இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. என்ன அது? ஃபியூச்சரில் எனி டெரரிஸ்ட் அட்டாக் இந்தியாவில் நடந்துச்சுன்னால் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் வார். நீங்கள் எங்கள் நாட்டு மேலே போர் கொடுத்ததாக கணக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் பிளானிங், ரைட்? அண்ட் நீங்கள் பிளான் பண்ணுறது தான் ட்ரேடிங். அண்ட் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டுனா மீதி எதுவுமே சர்ப்ரைஸ் கிடையாது. இதில் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது, இல்லை இந்தியா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது, இது எதுவுமே சர்ப்ரைஸ் கிடையாது. ஒரு சின்னோண்டு கிளிப்பு நான் போட்டிருக்கேன், நீங்கள் அது பாருங்கள். அது பார்க்கும்போதே உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். இப்போ இன்னைக்கான டாபிக், பெரும் பணம் எங்கே பண்ண முடியும்? நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி நான் பேசல, ரைட்? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பெரும் பணம் பண்ண முடியும். அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது, அதுக்கான ரிவார்டும் இருக்குது. அண்ட் இது பண்ணியிருக்கீங்களா? லைவாகவே நான் பண்ணி காட்டியிருக்கிறேன். அண்ட் மல்டி எக்ஸ் பண்ண முடியுமா? நிறைய எக்ஸ் பண்ண முடியும். 10 ரூபா ஸ்டாக்ஸ்லாம் அதாவது 10 ரூபா ஆப்ஷன்ஸ்லாம் 100 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம லைவில் நம்ம பார்த்துருக்குறோம். அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் விடுங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் எங்கே பண்ண முடியும்? எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போதும், மறுபடியும் நான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போதும், எர்லி ஸ்டேஜ் ஆஃப் எ ட்ரெண்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பணம் பண்ண முடியும். இப்போ ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இல்லை ஒரு சில பேர் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே பண்ணது கிடையாது, ரைட்? அது மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போதும் யூ கேன் மேக் பிக் மணி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சுன்றதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யாரெல்லாம் கேஷ் போட்டாங்களோ பெரும் பணம் பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி தான் அரௌண்ட் 2000 பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்க வந்தாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுத்தாங்க ஃபார் பையிங் பைக்ஸ், பஜாஜ் பைக்ஸ். 1.
ரெண்டாவது கன்சியூமர் லோன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் டிவி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு டேட்டில் எடுத்துக்கிட்டனாலும் அவங்களோட லோன் வந்து அரௌண்ட் 1 to 2 lakh rupees இருக்கும். நான் அவங்களோட பர்சனல் லோன் பற்றி பேசல, கன்சியூமர் லோன் பற்றி பேசுகிறேன். 1 to 2 lakh rupees கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு லாஸ் வந்தாலும் பெரிய லாஸ் கிடையாது. இதில் வந்து 3 ரூபா வட்டி வரைக்கும் அவங்க கேல்குலேஷன் பண்ணுறாங்க. தோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ, இந்த டிவியோட பொருள் வந்து 1 லட்ச ரூபான்னு சொன்னால் நீங்கள் அதே 1 லட்ச ரூபா தான் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க, வட்டி இல்லாத 0% இன்ட்ரெஸ்ட்னுவாங்க. ஆனால் அவங்க கம்பெனிஸ்ட்டை வந்து டைப் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா கன்சியூமர் ஷாப்ஸும், இன்றைக்கி சென்னையில் விவேக் அண்ட் கோ இருக்குது, வசந்த் அண்ட் கோ இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, இல்லை மற்ற கடையிலெல்லாம் பஜாஜ்காரை வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு யார் யாருக்கு லோன் வேணுமோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆஃபீஸ் செலவு கிடையாது, மார்க்கெட்டிங் செலவு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ 2000 5 ரூபா ஷேரு போன மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 9660 வரைக்கும் போச்சு. 9600 விடுங்க, அந்த 60 rupees விடுங்க. அப்போ க்ளோஸ் டு அபவுட் 1950 டைம்ஸ் இந்த லாஸ்ட் 25 வருஷத்தில் 1962 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. இன்டைரக்ட்லி 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் கான் டு க்ளோஸ் டு அபவுட் 2 crores, 1.92 crores. பெரிய அமௌண்ட்டில். ஸோ இது வந்து எங்கே பண்ண முடியும்? ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை early trends. இன்ஃபோ எட்ஜ், ரைட்? இந்த இன்ஃபோ எட்ஜ் வந்து ஒரு கம்பெனி, நௌக்கரியெல்லாம் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. ஜொமேட்டோ, பாலிசி பஜாரு, நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தே ஆல்வேஸ் கால் இட் அஸ் 2 விதமான ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் என்கிட்ட ஐடியா மட்டும் இருக்குது, அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கும் போதும் தே இன்வெஸ்ட். அவங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு 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 ஷேர்ஸ் வாங்கிப்பாங்க. ரெண்டாவது வந்து ஐடியாஸ் இருக்குது, நான் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங்ஸ் தேவை. அப்போ வந்து அட்வான்ஸ்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, இல்லை எர்லி வெஞ்சர் கேபிட்டல் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு ஷேர்ஸ் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடைக்கும். தேர்ட் லெவல் வந்து என் பிஸ்னஸ் வந்து நல்லா பக்கா ஆயிடுச்சு, என் ஐடியா கிளியர் கட், மை பிளான்ஸ் ஆர் வெரி கிளியர் கட், இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது தெரிஞ்சால் வெஞ்சர் கேபிட்டல்ஸ் உள்ளே வருவாங்க. வெஞ்சர் கேபிட்டல்ஸ் உள்ளே வரும் போதும் அவங்க வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் எடுப்பாங்க அண்ட் நல்ல ஒரு பார்கெயின் பண்ணி எடுப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் பிஇ வரும், ப்ரைவேட் ஈக்விட்டி வெஞ்சர்ஸ். இதுக்கு அடுத்தது தான் வந்து வெஞ்சர் கேபிட்டலில் ப்ரைவேட் ஈக்விட்டிஸ்லாம் வந்து உள்ளே வருவாங்க. பெரிய பெரிய பிராண்ட் நேம்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஜேபி மார்கன், டாட்டா, ரட்டன் டாட்டாலாம் பர்சனல் லெவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ண இது மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ இவங்களாம் வந்ததுக்கப்புறமா கம்பெனி ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறமா கம்பெனியை வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க. லிஸ்டிங் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக இந்த எர்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் வந்து இன்ஃபோ எட்ஜ் வந்து 2014 வந்து ஜொமேட்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க? 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்க, விச் இஸ் க்ளோஸ் டு அபவுட் 1 crore in 10 வருஷத்தில், 2024-25. ஸோ ஜஸ்ட் இமேஜின் த கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். 1050 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பெரிய அமௌண்ட். நம்ம ஊரில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி கேப்லின் பாயிண்ட் வந்து வெரி லாங் டேர்ம் எங்களோட ஒரு கஸ்டமர்ஸு. அவர் ஓனர் வந்து பர்சனலாக ஷேர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 ரூபா 2 ரூபாய்க்கு வந்து ஷேர்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தார். எனது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் இஷ்யூ வரத்துக்கு முன்னாடி, ரைட்? எனக்கு தெரிஞ்சு 2010-12 நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். அப்போல்லாம் வந்து 1 ரூபா 2 ரூபாக்கெலாம் வந்து அவர் ஷேர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அண்ட் 2014 வந்து தே கேம் ஃபார் லிஸ்டிங். ஆக்சுவல் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து அன்னைக்கு டேட்டில் வந்து 180 rupeesக்கு வந்து கொடுத்தாரு 2014. அண்ட் அதை வந்து கிடுகிடுன்னு 2000 போச்சு. ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாங்க, 10ஆக பிரித்தாங்க. அண்ட் இட் கேம் டவுன் டு 200 rupeesக்கு மறுபடியும் வந்துச்சு. அங்கே வந்து மறுபடியும் வந்து இட் ரேலி டு க்ளோஸ் டு அபவுட் 2500. இப்போ வந்து க்ளோஸ் டு அபவுட் 1860 பக்கமாக இருக்குது, ரைட்? 4600%. ஸோ 46 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன் லாஸ்ட் 10 years.
இது வந்து 61 இன்னைக்கு டேட்டில் வந்து அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டு அந்த இதெல்லாமே போட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 61 rupees average price, 61.44 average price, and it has given to 1,860 rupees. So close to about 46 times it has given. இதே அந்த ₹1 ₹2 இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், பெருமடங்கு. இதே மாதிரி தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியும். ஸோ வேர் இஸ் திஸ் மணி? ஸோ எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒன்று, இயர்லியாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே என்டர் பண்ணுங்கள். 3 years பேக் வந்து நம்ம வந்து ஆர்இசி ஐடென்டிஃபை பண்ணோம் 120 rupeesல, பிஎஃப்சியை காட்டினோம், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். வேதாந்தா ரீசெண்டாக 280 rupeesல நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், பிச்சிட்டு போகுதுன்றது. சுஸ்லான் 9 rupees 80 to 10 rupeesல நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். டிஎல்எஃப் 375 rupeesல வந்து வி ஐடென்டிஃபை. சிஜி பவர் 40 rupeesல வந்து வி ஐடென்டிஃபை. இது மாதிரி வந்து ஒரு hundreds of stocks நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு டேட்டில் இந்தியா டைரக்டில் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் அவுட் சில மெத்தடாலஜி. 2 விதமான மெத்தடாலஜிஸ் பண்ணுறோம். ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிறத விடுங்க. வெஞ்சர் கேபிட்டல் சைடில் ஆர் ஐடென்டிஃபையிங் சில பிஸ்னஸஸ். இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த ஒரு 5 yearsல வந்து வேற லெவலில் போகுதுன்றது we are trying to identify and அவங்க கூட வந்து சேர்ந்து கேபிட்டல் ரைசிங்ஸ் ஏதாச்சும் பண்ணலாமான்றது ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் போடுற கேஷில் 100% சக்ஸஸ் ஆகுன்றது நிச்சயம் கிடையாது, ரைட்? ஏன்னு சொன்னால் எப்பயுமே இந்த வெஞ்சர் கேபிட்டலில் இல்லாட்டினா இந்த ஏஞ்சல் எர்லி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எர்லி ஸ்டார்ட் அப்ஸில் வந்து 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று, அவங்க வந்து தே ட்ரை டு க்ரோ டூ ஃபாஸ்ட், ரைட்? அண்ட் அவங்க வந்து எவ்வளோ என்னால் மெல்ல முடியுமோ அதோட ஜாஸ்தி கடிச்சிக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்களா, ஒரு 4-5 எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களா. கார்ஸ் 24 எடுத்துங்க. கார்ஸ் 24ல் இன்னொன்று ஒரு மெக்கானிக் கம்பெனி, அவங்கள எடுத்துங்க. இல்லை நம்ம வந்து பைஜூஸ் எடுத்துங்க. பைஜூஸ் வாஸ் எ போஸ்டர் பாய் ஃபார் இந்தியன் வெஞ்சர் கேபிட்டல் இதுக்கு ஆர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பைஜூஸ்லாம் வந்து வேர்ல்டில் வந்து நம்பர் 1 எஜுகேஷன் ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு, காணாமல் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதாச்சும் வந்து பெருசாகி காணாமல் போயிருக்கு. சாதாரணமாக ஒரு 10 கம்பெனியில் வந்து 8 கம்பெனி காணாமல் போயிடும். ஒரு கம்பெனி இல்லை 2 கம்பெனி வந்து ஓரளவுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வரும், ஒன்று சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த 6-7 கம்பெனிஸ் காணாமல் போகிறோட வெஞ்சர்ஸும் எங்கே வரும்? இந்த 1-2 கம்பெனிஸில் வரும். ஸோ இது மாதிரி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வி வாண்டட் டு ஸ்டார்ட் சம் வே. இதில் 2 அட்வான்டேஜ். ஒன்று, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெரும் பணம் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. 2வது, இட்ஸ் ஆல் கோயிங் டு பி டிரான்ஸ்பரண்ட், ரைட்? எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி இது மாதிரி வெஞ்சர்ஸ் இருக்குது, இது மாதிரி இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த கம்பெனிஸில் எர்லி ஸ்டார்ட் அப்ஸில் உள்ளே போகும்போதும் ரிட்டர்ன்ஸ் ஒரு சைடு. சப்போஸ் ஒரு 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 10 கம்பெனியில் சக்ஸஸ் வருதுன்னு வச்சுங்க, த கைண்ட் ஆஃப் மணி விச் யூ கேன் மேக் திங்கே பண்ண முடியாது. நிறைய கம்பெனிஸ் நம்ம வந்து இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டாலும் ஓலா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரைட்? நம்ம பாரத் மேட்ரிமோனி, தமிழ் மேட்ரிமோனி, இது எல்லாமே வந்து வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டட் கம்பெனிஸ் தான், விச் ஹஸ் கம் ஃபார் பப்ளிக் இஷ்யூஸ். ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி வந்து மிக விரைவில் நாங்கள் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், சில டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரோம் ஃபார் இன்வெஸ்டிங் இன்டு எர்லி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். 1. 2வது, இது எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆன் அ லீகல் ஃப்ரேம்வொர்க். 2வது, லிஸ்டட் கம்பெனிஸ்லேயும் சில ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி விச் கேன் கோ அப் டிராஸ்டிக்கலி வெரி வெல், ரைட்? அவங்களோட பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கலாம், புது கம்பெனிஸாக இருக்கலாம், புது பிஸ்னஸ் மாடல்ஸாக இருக்கலாம், அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இதுக்கான நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்கலாம். அது மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். மிக விரைவில் இதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸில் வந்து க்ளோஸ் அபவுட் 350 to 400 ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ் வந்து கரண்ட்லி அவைலபிள் மார்க்கெட்டில். இதில் வந்து செலக்டட் ஸ்டாக்ஸை தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், விச் கேன் கிவ் பொட்டென்ஷியல் மல்டிபேகர், மொனோபொலி பிஸ்னஸ், பொட்டென்ஷியல் மல்டிபேகர். இதனால வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்து மார்க்கெட் லீடர்ஸாக இருக்கலாம்,
ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸை தான் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு சொன்னால் பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பிஎஸ்சி வந்து 2017 வந்து க்ளோஸ் அபவுட் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 51-52 lakh rupees ரிட்டர்ன்ஸ் நம்ம பேசுகிறோம். ஸோ என்எஸ்சியும் மொனோபொலி பிஸ்னஸ் பிஎஸ்சி தான் இருக்கிறாங்க. பட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னால் அவங்க வந்து லீடராக இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 9444468888. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.